வெல்கம் டு வெஸ்ட்வுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது தீபாவளிக்கு பயிறு உருண்டை அல்லது பயிறு லட்டுன்னு சொல்லுவோம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது பயிறு லட்டு, பயிறு உருண்டைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அதுக்கு தேவையான பொருட்கள்: பயத்தம்பருப்பு வறுத்துட்டு 150 கிராம் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் இடித்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 15 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்துட்டு 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பயிர் மாவு, ஜீனி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம கலந்துக்கலாம். நெய் நல்லா சூடு வந்துட்டு ஃப்ரெண்ட், இதை இப்போ நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். கலந்து வச்ச மாவில், பயிர் மாவில் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு சூட்டோடு பிடிச்சாதான் இருகலாக இருக்கும். நம்ம இதை இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுவாங்க சில பேர். நம்ம சூடெல்லாம் பண்ண வேணாம். நம்ம இப்படியே பிடிச்சாலே உருண்டை சூப்பராக வரும். வருது பாருங்கள். இதுவே நம்ம இப்போ எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பயிறு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.